நாவப்பழம் சாதம். நாவப்பழத்தில் சாப்பாடு செய்து சூப்பராக இருக்கு. நாவப்பழ சாதம். நாவப்பழத்தை சாப்பாடு டேஸ்ட்டை தனி பாரு. நாவப்பழ கலரில் சாப்பாடு இருக்கு. நாவப்பழ சாதம். நாவப்பழ சாப்பாடு நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கு. நாவப்பழ சாப்பாடு இனிமை அழகு. நாவப்பழம் சாப்பாடு. நாவப்பழம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாகவும் இருக்கும். சூப்பர் அழகு. நாவப்பழ சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள்: நாவப்பழம் 200 கிராம், மஞ்சத்தூள் சிறிதளவு, வெல்லம், பட்டை, கிராம்பு, சீரகம், கருவேப்பிலை. அப்புறம் சாப்பாடு வடித்த சாதம். தேவையான பொருட்கள்: நாவப்பழத்தை போட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாவப்பழத்தை நல்லா அறுத்துக்கலாம். இல்லை இப்படி கத்தி போட்டு நீளமாக அறுத்தா சதை வந்துடும். நாவப்பழத்தில் இருக்கிற சதையெல்லாம் இது மாதிரி நாவப்பழம் நல்லா குண்டாக நல்லா பெரும்பழமாக வாங்காத சமையலுக்கு நல்லா இருக்கும். அதனால் சதை உள்ள பழமாக நாவப்பழம் வாங்கணும். அது நாவப்பழம்னா பேச்சுக்கு நாக்குக்கும் சுத்தமானது. நாவப்பழம் பேச்சின் சிறப்பு அழகு. நாவப்பழத்தை கத்தி போட்டு அறுக்கிற மாதிரி பழமாக வாங்கணும். நல்லா சதையாக பாரு, எவ்வளோ அழகாக அறுத்து போட்டால் நல்லா வருது. இப்படி கத்தி போட்டு நாவப்பழத்தை நல்லா சதை உள்ள பழமாக வாங்கிட்டு வந்து அறுத்துக்கணும். அப்புறம் நாவப்பழம் சாப்பாடு ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். சதை உள்ள பழமாக வாங்கணும். பெருசாக குண்டாக இருக்கிற மாதிரி நீளமாக. அறுத்தாச்சு நாவப்பழத்தை. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். அதில் இருக்கிறதெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டுட்டும். எண்ணெய் ஊற்றலாம். கல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலப்பருப்பு நல்லா பொரி வருது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சீரகம் தாழ்த்தலாம். இப்போ நாவப்பழத்தை கொட்டிடலாம். நல்லா பரட்டி விடலாம். நல்லா வேகட்டும். பாரு, அதில் இருக்கிற தண்ணியை பாரு, எவ்வளோ தண்ணி இல்லாமல் அப்படியே பாரு, தண்ணியாக இருக்கு. நாவப்பழம் நல்லா வேகுது பாரு. பஜ்ஜி மாதிரி தண்ணி விட்டுருக்கு.
நாவப்பழம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சிட்டிகை மட்டும். அப்படியே பரட்டி விடலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. வெல்லம் ஒரு துண்டு போட்டுக்கலாம். நாவப்பழம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாவப்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாப்பாடு போட்டு பெட்டினா நாவப்பழ சாப்பாடு. நாவப்பழத்தை சமைச்சாச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. டேஸ்ட் பண்ண அப்படியே இனிக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாவப்பழத்தை சமைச்சது எடுத்துக்கலாம். எடுத்து வடிகட்டின சாப்பாடில் போட்டுக்கலாம். நாவப்பழத்தை எடுத்து சமைச்சதை எடுத்து அப்படியே சாப்பாட்டில் போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா கிளறி விடணும். நாவப்பழம் சமைச்சதை வச்சு அடித்து சாப்பிட்லாம். பாரு எப்படி நல்லா மாறி வருது, நல்லா இருக்குது. நாவப்பழ சாதம். பிறகு நாவப்பழ கலரில் இருக்குது சாப்பாடு. டேஸ்ட்டாக பண்ணி பார்த்தா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. நாவப்பழ சாதம் இனிமை சூப்பராக அருமையாக இருக்குது. சாப்பாடு நாவப்பழ சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக இனிப்பாக தாளிப்பு போட்டது, கிராம்பு, அதாவது சீரகம், அதெல்லாம் நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது, கருவேப்பிலை வாசனை வருது. சூப்பராக இருக்குது. நாவப்பழம் சாப்பாடு இனிப்பாக இருக்குது, நல்லா தாளிப்பு போட்டதெல்லாம் நல்லா தெரியுது. கருவேப்பிலை, சீரகம், பட்டை போட்டதெல்லாம் சூப்பராக இருக்குது. லவங்கம் நல்லா இருக்குது. நாவப்பழ சாப்பாடு இனிப்பாக இருக்குது. நாவப்பழ சாப்பாடு இனிமை அழகு.